தற்போதைய நவீன உலகில் நீர் மற்றும் மின்சாரமின்றி மக்கள் தமது நாளாந்த வாழ்க்கையை முன்னெடுப்பது கடினமாகும். நாட்டின் சில மாவட்டங்களில் அடிப்படை வசதிகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளின்றி மக்கள் அல்லலுறுவதை எவராலும் மறக்க முடியாது. புத்தளம் பிரதேச சபைக்குட்பட்ட மதுரங்குழி பகுதியே இது. இந்த பிரதேசத்தில் உள்ள ஏஎம் தோட்ட கிராம மக்கள் பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளை எதிர்நோக்கிய வண்ணம் வாழ்ந்து வருகின்றனர். பாடசாலைக்கு செல்லும் ஏராளமான மாணவர்களின் வாழ்விடமான இந்த கிராமம் மின்சார வசதியின்றி காணப்படுகின்றமை கவலைக்குரியதே. மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படாமையால் தாம் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வருவதாக இந்த பகுதி மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். 20 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு எதிர்வரையான தகவல்கள் கிடைக்கல. நாங்க எத்தனையோ மந்திரிமார்களை கடிதங்கள் கொடுத்தும் எங்களுக்கு கரண்ட் வசதியோ மின்சார வசதியோ எங்களுக்கு பாதையை செஞ்சு தரத்துக்கோ வசதி வாய்ப்பு செஞ்சு தரல. ஆனா நாங்கள் எத்தனையோ முயற்சிகள் எடுத்து எங்களுக்கு இதுவரை தரல. மரங்கள்லாம் வெட்ட சொல்லி எத்தனையோ கஷ்டங்கள்லாம் பட்டு இத்தனை நாள் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வந்து பார்த்துட்டு தாரன்னு சொல்றாங்க. தாரையே மாட்டுறாங்க கரண்ட். பிள்ளைகளுக்கெல்லாம் பாம்பெல்லாம் கடிச்சு சேரும் தண்ணியும் ஆயிக்கு நம்ம ரோட்ல சரியான மாதிரி வார எல்லாரும் தாரம் தான் சொல்லிட்டு போறாங்க. தாரம் மாதிரி இல்ல ஒருத்தருமே. ரோட்டும் சரியான சேரு வாகனம் பிள்ளைகளை வெள்ள உடுப்பு உடுத்தி போவேல மாட்டுது. எல்லாம் சேரு ஆகுது. பிள்ளைகள்லாம் சரியான கஷ்டமாய்க்குதுங்க. மின்சாரம் விநியோகிப்பதாக கூறி வீதியின் இருமருங்கில் விருத்த தென்னை மரங்களையும் பொறுப்பு வாய்ந்தோர் வெட்டி சென்றதாக மக்கள் அங்கலாய்க்கின்றனர். புத்தளம் மாவட்டத்தில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு மின்சாரத்தை கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் முன்னர் புத்தளத்தில் உள்ள கிராமங்களுக்கு மின்சாரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமை அல்லவா?